தளபதியுடைய கோட் மூவியில் த்ரிஷா அவர்கள் ஆக்டிங் பண்ணியிருக்கிறத கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. பட் இவங்க ஒரே ஒரு சாங்கில் மட்டும் வந்து போகிறதா இப்போ ஒரு அப்டேட் போய்கிட்டு இருக்கா. அதுவும் 4th சிங்கிளில் வருவாங்கன்ற போல சொல்லிக்கிட்டு இருக்காங்களே. 4th சிங்கில் ஒரு ஆகஸ்ட் 30 அப்படிலாம் 31க்கு ரிலீஸ் பண்ணுறதா பிளான் போட்டு வச்சுருக்காங்க. யுவன் சங்கர் ராஜாவோட மியூசிக்கில் இது வரைக்கும் இந்த மூவிலேருந்து ரிலீஸ் ஆகியிருந்த 3 சிங்கிளுமே ஓரளவுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் ஏற்படுத்திடுச்சு. நெக்ஸ்ட்டு 4th சிங்கிள் தான் ரிலீஸ் ஆக போகுது. தளபதி மட்டும் இல்லாமல் த்ரிஷாவும் சேர்ந்து போடுற ஒரு குத்தாட்டம் தான் இந்த 4th சிங்கிளாக இருக்குன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பட் இது வரைக்கும் மூவி தரப்புலேருந்து கன்ஃபார்ம் பண்ணலையே. இந்த மூவியோடைய 4th சிங்கிளில் அனிருத் ஸ்ருதிகாசனுடைய வாய்ஸில், விவேக்கோடைய ரிலிக்கில், சேகர் மாஸ்டருடைய டான்ஸ் கோரியோகிராஃபில், யுவன் சங்கர் ராஜாவுடைய மியூசிக்கில் தளபதியும் த்ரிஷா அவர்களும் ஒரு குத்தாட்டம் போடுற போல இப்போ ஒரு அப்டேட் போய்கிட்டு இருக்கா. அப்படி ரிலீஸ் ஆகணும் அப்படின்னா ஆகஸ்ட் 30 அப்படின்னா 31 தான் பிளான் போட்டு வச்சிருக்கிறதா சொல்லியிருக்காங்களே. இது வரைக்கும் இந்த மூவியில் இருக்க ஆடியோ லான்ச் கன்ஃபார்மே ஆகல. அப்படி கோட் மூவியோடைய ஆடியோ லான்ச்சை ஃபிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா அது செப்டம்பருடைய 2க்குள்ளே கம்ப்ளீட் பண்ண மட்டும்தான் முடியுமே. அதுக்கப்புறம் இவங்க தியேட்டரில் ரிலீஸ் பண்ணுறதுக்கான ஒர்க்கே போதும்னு ஆகிடும். எனக்கு தெரிஞ்சு இதனுடைய ஆடியோ லான்ச் நடக்குமான்றதை இப்போ கன்ஃபார்ம் இல்லாமல் போய்கிட்டு இருக்கா. நேரடியாக லியோ மூவி போல் சர்ஃபேஸ் மீட்டை பண்ணிக்கலான்னு பிளான் போட்டுருக்காங்களான்னு தெரியல. சியான் விக்ரமுடைய 62வது மூவியான வேறு தேரசூரன் மூவியோட ஷூட்டிங் தான் இப்போ கரண்டாக போய்கிட்டு இருக்கா. 2 பார்ட்டாக தயாராகிற இந்த மூவியோட ஷூட்டிங் கிட்டத்தட்ட 2025 வரைக்குமே இருக்கா. அதுக்கப்புறம் சியான் விக்ரமுடைய 63வது மூவியாக ஒரு முக்கியமான டேரக்டர் தான் டைரக்ஷன் பண்ணுறது கன்ஃபார்ம் ஆகியிருக்க. மகாமுனி, மௌனகுரு, ரசவாதி மூவி எல்லாத்தையுமே டைரக்ஷன் பண்ணியிருந்த சாந்தகுமாரோடைய டைரக்ஷனில் தான் நெக்ஸ்ட் விக்ரம் அவர்கள் ஒர்க் பண்ண போகிறதா அப்டேட் போய்கிட்டு இருக்கா. ரீசெண்டாக அவருடைய டைரக்ஷனில் வந்த 3 மூவியுமே ஒரு பெரிய ரெஸ்பான்ஸ், பெரிய பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன். விக்ரம் வச்சு மூவி மேக் பண்ணுறாருன்னா கண்டிப்பாக ஒரு பெரிய கண்டென்ட்டாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். கமலோடைய ஆக்டிங்கில் ரீசெண்டாக தக் லைஃப் மூவியோட ஷூட்டிங் தான் போய் கேட்டிருக்கா. இந்த மூவியில் சிம்பு அவர்கள் முக்கியமான ஒரு ரோலை ப்ளே பண்ணுறதை கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. இப்போ ஒரு சின்ன போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்களே. உட்காந்துக்கிட்டு இருக்கிற மாதிரி ஒரு போஸ்டராக மூவி தரப்புலேருந்து அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணி இப்போ மூவியில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறத கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ரொம்ப பிக்கஸ்ட்டாக தயாராகிற ஒரு மூவி கமலோடைய ஆக்டிங்கில். இந்த மூவியில் பேனட் வயசில் ஆக்டர் மட்டும் இல்லாமல் சிம்பு ரொம்ப முக்கியமான ஒரு ரோலை ப்ளே பண்ணுறது கன்ஃபார்ம் ஆகியிருக்கா. இப்போ ஒரு போஸ்டர் ரிலீஸ் பண்ணி அதை இன்னும் ரொம்ப பெருசாக அப்டேட் ஏற்படுத்தியிருக்காங்க. சதீஷோட ஆக்டிங்கில் நெக்ஸ்ட் சட்டம் என் கையில் அப்படின்னு டைட்டில் வச்சா ஒரு மூவி தேட்டருக்கு வரப்போகுது. சஜியோடைய டைரக்ஷனில் தான் இந்த மூவி தயாராகிருக்கா. இப்போ இந்த மூவியோடைய ரிலீஸ் டேட்டை அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. செப்டம்பர் 20க்கு இந்த மூவி தேட்டருக்கு வரதை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்களே. வர செப்டம்பர் மந்தில் மட்டும் தமிழ் இண்டஸ்ட்ரியிலேருந்து நிறைய மூவிஸ் தேட்டருக்கு வருது. இப்போ சதீஷோட ஒரு மூவியும் கன்ஃபார்ம் ஆகியிருக்க. சுசேந்தரனுடைய டைரக்ஷனில் டி ஹிமானுடைய மியூசிக்கில் 2K லவ் ஸ்டோரி அப்படின்னு டைட்டில் வச்சா நெக்ஸ்ட் ஒரு மூவி தான் தேட்டருக்கு வரப்போகுது. இந்த மூவியோடைய ஷூட்டிங் எல்லாமே கம்ப்ளீட் ஆன ஒரு போஸ்டர் மட்டும் இல்லாமல் இந்த மூவியோடைய ரிலீஸ் அப்டேட் இப்போ போய்கிட்டு இருக்கா. இந்த இயரோடைய எண்டுக்குள்ளே இந்த மூவியை தேட்டரில் கொண்டு வரதுக்கு பிளான் போட்டு இருக்காங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு லவ் ஸ்டோரி என்டர்டைன்மெண்ட் மூவியாக இந்த மூவியை ரெடி பண்ணியிருக்காங்களே. இப்போ கரண்ட்டில் இந்த மூவியோட ஷூட்டிங் கம்ப்ளீட். டிசம்பருடைய எண்டுக்குள்ளே இந்த மூவி தேட்டருக்கு வரும். இப்போ தான் அந்த மூவி தரப்புலேருந்து போஸ்டரோட ரிலீஸ் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. புகழோடைய ஆக்டிங்கில் நெக்ஸ்ட் ஆட்டோ டிராவலை மெயினாக வச்சா ஒரு மூவி தேட்டருக்கு வரப்போகுது. 4 சிக்னல் அப்படின்னு டைட்டில் வச்சு மகேஸ்வரன் கேசவனுடைய டைரக்ஷன் ப்ரொடக்ஷனில் இந்த மூவி தயாராகிருக்க. இப்போ இந்த மூவியோடைய டைட்டிலோட கூடிய ஃபர்ஸ்ட் லுக்கே சேர்த்து ரிலீஸ் பண்ணிட்டாங்களே. இந்த இயரோட எண்டுக்குள்ளே இந்த மூவி தேட்டருக்கு வரும்னு நினைக்கிறேன். புகழோடைய ஆக்டிங்கில் இது வரைக்கும் இப்போ 2 மூவி கன்ஃபார்ம் ஆகியிருக்கா. இந்த 2 மூவியுமே 2024 எண்டுக்குள்ளே தேட்டரில் பார்க்கலாம். அக்டோபர் மந்த் மெயினாக வச்சு தமிழ் இண்டஸ்ட்ரியில் இருக்க பிக் ஆக்டரோட மூவிஸ் எல்லாமே தேட்டருக்கு வரப்போகுது. அதுலேயும் முக்கியமாக அக்டோபர் 10, அக்டோபர் 31 மெயினாக வச்சு ஒரு சில மூவிஸ் எல்லாமே கன்ஃபார்ம் ஆகியிருக்க. அந்த வகையில் இப்போ அக்டோபர் 31 தலையோடைய ஆக்டிங்கில் விடாமுயற்சி மூவி, சிவகார்த்திகனுடைய ஆக்டிங்கில் அமரன் மூவி, ஜெயமரோடைய ஆக்டிங்கில் பிரதர் மூவி மட்டும் இல்லாமல் ஹரிஷ் கல்யாணுடைய ஆக்டிங்கில் டீசல் மூவி முதலான அக்டோபர் 31 தான் தேட்டருக்கு வரப்போகுது. அக்டோபர் 10 தலைவருடைய ஆக்டிங்கில் வேட்டையன் மூவியும், சூர்யாவுடைய ஆக்டிங்கில் கங்குவா மூவியும் பிளான் போட்டு வச்சுருந்தாங்க. இப்போ சூர்யாவுடைய ஆக்டிங்கில் ரிலீஸ் ஆக போகிற கங்குவா மூவி அக்டோபர் 31 ரிலீஸ் ஆகலான்ற போல எக்ஸ்பெக்டேஷன் போய்கிட்டு இருக்கு. ஆனால் வேட்டையன் மூவிக்கு முன்னாடியே கங்குவா மூவி அக்டோபர் 10க்கு ரிலீஸ் பண்ணுறதுக்கான போஸ்டர் ரிலீஸ் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்களே. இப்போ இந்த மூவியோடைய ரிலீஸ் டேட் போஸ்ட்பாண்ட் ஆகிடுச்சு அப்படின்ற போல அப்டேட் போய்கிட்டு இருக்கா. பட் மூவி தரப்புலேருந்து எந்த ஒரு போஸ்டருமே ரிலீஸ் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணலை. இதுக்கப்புறம் தான் இதனுடைய அப்டேட் ரிலீஸ் ஆகும்னு நினைக்கிறேன்.